ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை கேட்கலாம், வாங்க போகலாம். ஒரு ஊரில் ராம் லக்ஷ்மின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. இவங்க விவசாயம் வேலை பார்த்துன்னு மாடும் வச்சுன்னு இருக்காங்க. யார் பார்த்தாலும் இன்னும் குழந்தை இல்லையான்னு இவங்க மனசு கஷ்டப்படுத்தின்னு இருப்பாங்க. இது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கணங்க, பசங்களை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்களா? ஆளையே காணோம். லீவ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? ஆமாக்கா, ஸ்கூலுக்கு தான் போயிருக்காங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுறேன். ஆமாம், நீ எங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணியே இல்லையாக்கா? நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும்க்கா. இதையே எத்தனை நாளைக்கு தாண்டி கேட்டு இன்னொருத்தர் மனசை கஷ்டப்படுத்துவீங்க? நாங்களே அதெல்லாம் மறந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். நீங்கள் வந்து கேட்டு எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதை வள ஃபஸ்ட்டு. அது உன்னை பார்த்துக்கிட்ட பெருசானா மற்றவங்கள பார்த்துக்குதா பார்க்கலையா இருக்கா இல்லையானால கேட்காத. ஏங்க, வெளியே போனாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. 4 பேர் 4 விதமாக பேசினே இருக்காங்க, கேட்டுனே இருக்காங்க, குழந்தை இல்லையான்னு. எனக்கு குழந்தை இருந்தால் அவங்களுக்கு என்ன, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன? எதுக்குங்க இப்படியெல்லாம் இருக்காங்க? நான் யாருன்னா போய் அப்படியெல்லாம் கேட்குறேன்னா? ஊர் கதையை கேட்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. இவளுங்க வாயெல்லாம் எப்படிதான் அடிக்க போறேனோ தெரியலண்ணா. இவங்க பணக்காரெல்லாம் இல்லை, ஏழை தான். இவங்கக்கிட்ட ஒரே மாடு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாடை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. அந்த மாடுக்கு எதனா ஆச்சுன்னா இவங்களுக்கான மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. ஏங்க, எதுக்குங்க இந்த மாடை இந்த வெயிலில் கூட்டின்னு வந்திருக்கீங்க? புல்லெல்லாம் அறுத்துன்னு வாங்க, நான் மாடை கூட்டின்னு போகிறேன். வீட்டில் போய் புல் கொடுத்து போங்க, வேணாம் வெயில். இதுக்கப்புறம் நம்ம மாடை இங்க கட்ட வேணாம் லட்சுமி, ரொம்ப வெயில் அடிக்குது. அங்க நம்ம நிலத்தாண்ட ஒரு கொட்டாய் போடுறேன், அங்க போய் கட்டிடுவோம் மாடை. கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கட்டும். ஆமாங்க, நானே அதுதான் சொல்லலான்னு இருந்தேன். இன்னைக்கே போய் அங்க கிளீன் பண்ணிட்டு கொட்டாய் போடுங்க. நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லாம இருந்தேங்க. சரி, இன்னைக்கே போய் போடுங்க. ரொம்ப வெயிலாக இருக்குன்னா அந்த மாட்டுக்கு ஒரு கொட்டாய் போட்டாங்க. அந்த மாடுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் இந்த மாடை குழந்த மாதிரி பார்த்துக்கினாங்க. நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர்றாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. கடவுளே, எனக்கு வரம் தா கடவுளே. இந்த மாடு கேட்டதுனால கடவுளும் இந்த மாடுக்கு வரம் தந்தாங்க. பசுவே, உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேள், நான் தருகிறேன். நீ நலமாக இருக்கிறாய் அல்லவா? அது போதும் எனக்கு. கடவுளே, என்ன நீங்க பேச வைங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கணும். எங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை வரத்தை கொடுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் உதவி செய்யணும் கடவுளே. அந்த மாடும் சந்தோஷமா அந்த வரத்தை வாங்கின்னு வீட்டுக்கு தனியாவே போச்சு. மா, பா, மா, இங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. என்ன லக்ஷ்மி, நம்ம மாடு தனியா வந்திருக்கு? யாரும் நம்மள கூப்பிட்டாங்க, யாரையும் காணோமே. யார் கூப்பிட்டுருப்பா நம்மள? யாருன்னு தெரியலையே. பா, நான் தான்ப்பா கூப்பிட்டேன். இப்ப என்னால பேச முடியுதுப்பா. எனக்கு கடவுள் வந்து வரம் தந்தாங்க. இவ்வளவு நாள் என்னை பத்திரமா பார்த்துன்னு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் இப்ப செய்வேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு மட்டும் கேளுங்கம்மா. எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. எதுவா இருந்தாலும் கேளுங்க என்கிட்ட. ஏன் லட்சுமி, அடுத்த வாரம் நம்ம ஊர்ல மாடுகளுக்கு போட்டி நடக்குது. அதுக்கு நானும் பேர் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நம்மளும் அதுல கலந்துப்போம். கண்டிப்பாங்க, குடிச்சிட்டு வாங்க, பயப்படாம. அந்த போட்டியில் லக்ஷ்மியோட மாடு ஜெயிச்சு ரொம்ப பெரிய ப்ரைஸ் வாங்குச்சு. அந்த ப்ரைஸை வச்சு இவங்க வீடெல்லாம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் பொந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வாழுங்க, அப்புறம் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி குறை சொல்லலாம். நீங்கள் ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுவீங்க. அதை கேட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.